குட் பேட் அக்லி டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நம்ம தல அஜித், த்ரிஷா, அர்ஜுன் தாஸ், சுனில் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க இப்போதைக்கு ஏப்ரல் 10 வேர்ல்டு வைட் ரொம்பவே கிராண்டாக வெளிவர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஆக்ஷன் கேங்ஸ்டர் திரைப்படம். டெஃபினட்டாக இந்த திரைப்படம் நம்ம தல அஜித்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறப்போகிற ஒரு படமாகவும், ஆதிக்குக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறப்போகிற ஒரு பெரிய படமாகவும் அமையும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு ஒரு சூப்பரான விஷயத்த பிளான் பண்ணாங்க. அதாவது லாஸ்ட்டாக லக்கி பாஸ்கர் நாளைக்கு அந்த படம் வருதுன்னா இன்றைக்கே ஈவினிங் 2 ஷோ பேடு ப்ரீமியர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அந்த படத்துடைய ஷோ போட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புஷ்பா படத்துடைய பாகம் 2 அந்த படத்துக்கும் பேடு ப்ரீமியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் முன்னாடியே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. நீங்கள் எல்லாரும் அதை பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அதே மாதிரி தான் இந்த குட் பேட் அக்லிக்கும் பிளான் பண்ணாங்க. அதாவது ஏப்ரல் 10 இந்த படம் வருது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏப்ரல் 9ஆம் தேதி நைட்டு நம்ம இந்த படத்தை ஒரு ஷோ போடலாம். அதாவது பேடு ப்ரீமியர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான திரையரங்குகளில் இந்த ஷெல்டர் தியேட்டரில் மட்டும் நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணாங்க. ஆனால் அதுக்கடுத்து அந்த படத்தோடைய அந்த நடைமுறையில் இருக்கிற பல டிஃபிகல்ட்டான விஷயங்களை நோட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஒருவேளை இந்த படம் நல்லா இல்லை, ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுவே ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக போய் முடிச்சிடும். ஏன்னா நைட்டு 10 மணிக்கு ஒரு ஷோ போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் ஷோ வந்து 9 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இடையில் எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட 5-6 மணி நேரம் டைம் இருக்குது, கேப் இருக்குது. இதுக்கிடையில் இந்த படத்தை பற்றி எல்லா நெகட்டிவும் வெளியே வந்துடும். அதில் மட்டும் இல்லாமல் எல்லா கிளிப்ஸுமே வீடியோவாக ஷூட் பண்ணி போட்டு விட்ருவானுங்க. எல்லா சர்ப்ரைஸ் எல்லாம் மட்டும் வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லீக் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டாம், இப்போதைக்கு அந்த பிளான் தேவையில்லை, நம்ம அந்த பிளானை கேன்சல் பண்ணிடலாம். பிளான் பண்ணபடி ஏப்ரல் 10 நம்ம இந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு வேர்ல்டு ப்ரீமியர் இல்லைனாக்கா இந்த பேர்டு ப்ரீமியர் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு பிளானுமே இல்லை அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ இந்த விஷயத்த அஃபிஷியலாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய அடுத்த கட்ட அப்டேட்டாக ட்ரைலர்லாம் எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு.